எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோத் ஆஃப் அவர் லைஃப்ப பத்தி தான் பார்க்க போறோம். குரோத் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லப்பட்ட டெர்ம்க்கு என்ன மீனிங் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க சக்சஸ் அடைஞ்சுட்டீங்க. நீங்க விக்டரி அடைஞ்சுட்டீங்க. உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய குரோத் அடைஞ்சுட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க வேற லெவல்ல இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுற மாரியான வார்த்தைகள வந்து கேட்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா நம்ம குரோத் அடைஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப குரோத் அடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான அந்த கிரைட்டீரியாவ இந்த சொசைட்டி என்னவா வச்சிருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமா இருக்கலாம், ஃபேமா இருக்கலாம், பெட்டரான ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். உங்கள சுத்தி இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க அடைஞ்சுட்டீங்கன்னா வந்து, நீங்க வந்து குரோத் அடைஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற மாரியான பாராமீட்டர செட் பண்ணி, சொசைட்டி வந்து உங்கள ரெகக்னைஸ் பண்ணிடும். அப்பாடா நீங்க வந்து பெரிய அளவுல குரோத் அடைஞ்சுட்டீங்க. நீங்க சக்சஸ் அடைஞ்சுட்டீங்க அப்படின்ற மாரி சொல்லிடும். ஆனா இது எல்லாமே ரிசல்ட் தான். உங்களோட பேரா இருக்கலாம், புகழா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். பெட்டர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். எல்லாமே ரிசல்ட் தானே தவிர்த்து ப்ராசஸ் கிடையாது. நீங்க ப்ராசஸ்ல எப்போ ஃபோக்கஸ் பண்றீங்களோ, நீங்க வந்து எப்போ வந்து அந்த ப்ராசஸ் மேல முழு கவனத்த வைக்கிறீங்களோ, அப்பதான் உங்களால முழு குரோத் அடைஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற மாரியான விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப என்னப்பா சொல்ற? நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கலாம். இல்ல நேம், ஃபேம், பெட்டர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இதெல்லாம் அடைய ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே அத அடைய ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க ப்ராசஸ ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் உங்கள தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஒரு பெர்சனா உங்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு? உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு? ஒரு பெர்சனா நீங்க எப்படி குரோ ஆகுறீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்கள நோக்கி என்ன விஷயம்லாம் வரப்போது, உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் போகப்போது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அத தாண்டி சொசைட்டி சொல்லப்படுற அந்த வெளிப்புற அந்த ரிசல்ட்ட பார்த்துட்டு, நீங்க சக்சஸ் அடைஞ்சுட்டீங்க, நீங்க ஃபெயிலியர் அடைஞ்சுட்டீங்க அப்படின்ற மாரி சொன்னா, அத வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்ப இதெல்லாம் வந்து உண்மையான சக்சஸா இல்லையோ? ஏன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடா இல்லையே! நம்மள சுத்தி எல்லாமே இருக்கு. ஆனா நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் ஆகுற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அப்போ குரோத் அடையணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். உண்மையான குரோத் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எங்க நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கோல் தனிப்பட்ட மனிதரா வந்து உங்களுக்கு என்ன விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கான தேவை என்ன? நீங்க எதுக்காக வந்து இங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரூட்ட கண்டுபிடிச்சு, அந்த விஷயத்த நீங்க புடிச்சு போக ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மகாபாரதத்துல வந்து அர்ஜுனன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து ஹீரோயிக் கேரக்டரா பேசப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, துரோணாச்சாரியாரா இருக்கிற அவருடைய டீச்சர் வந்து, அவருடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு மரத்து மேல இருக்கிற கிளையில இருக்கிற கிளியோட கண்ண குறி வைக்க சொல்லும்போது, எல்லாருக்குமே மரம் தெரியுது, கிளை தெரியுது, கிளி தெரியுதே தவிர்த்து, அர்ஜுனனுக்கு மட்டும் தான் அந்த கண், கிளியோட அந்த கண் மட்டும் தெரியுது. அப்ப அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அவரோட கோல் மேல மட்டும் தான் இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் வந்து அர்ஜுனா வந்து ஒரு ஹீரோயிக் கேரக்டரா பேசப்பட்டாரு. அதுக்கான காரணம், அவர நோக்கி எல்லாமே போச்சு. அவருடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற சொசைட்டில வந்து எல்லாருமே என்ன யோசிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தைய வந்து நம்ம பொறந்துட்டோம் நல்லா அனுபவிக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணணும். நம்ம ஆட்டம் போடுறதுக்கு தான் பொறந்திருக்கோம். நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லப்படுற மாரியான வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்லா சாப்பிடு, நல்லா உனக்கு என்ன வேணுமோ நல்லா சாப்பாடு, குடி, ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஆனா இது எல்லாமே வந்து பிளஷர் அப்படின்றத நம்ம மறந்துறக்கூடாது. இந்த பிளஷர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தேடி நம்ம எவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கோமோ, பெயின் அப்படின்னு சொல்லப்படுற ரிசல்ட் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா நம்மள நாமே ஒரு பெயினுக்கு தள்ளிக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிளஷர் நம்மள தேடி வரும். அது என்னப்பா நம்மள பெயின்ல தணிக்கணும்னா என்னப்பா பண்ண சொல்ற அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராசஸ். நம்மளுடைய கோல். நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ, அதுல நீங்க முழுசா வந்து உங்கள ஈடுபடுத்திக்கிட்டு, அத நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சு, அதுல இருக்கிற பிரேக் டைம்ல தான் நீங்க பிளஷர் அனுபவிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கோவிடுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன். கோவிடுக்கு அப்புறமா நெறைய ஆபீஸஸ்ல ஐடி கம்பெனியா இருக்கலாம், ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கலாம், அக்கவுண்டிங் கம்பெனி எந்த கம்பெனி எடுத்தாலுமே வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னி வரைக்குமே நெறைய ஆபீஸஸ்ல வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட் இருந்துட்டு இருக்கு. வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்பாடா எங்கேயுமே போனா வீட்லயே உட்காந்து வொர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா யார் வந்து மண்டே டூ ஃப்ரைடேல மண்டே டூ சாட்டர்டே வரைக்கும் வொர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த சண்டேவோட அருமை தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்ப அதிகமா வொர்க் பண்றோமோ, எப்ப நம்ம ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுறோமோ, அப்பதான் அந்த பிரேக்குக்கான மதிப்பே தெரியும். எப்பவுமே பிரேக்ல இருந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கே நம்மளுக்கு போர் அடிச்சிரும். அப்போ உங்களுடைய கோல மட்டுமே நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மட்டும் தான், உங்களுக்கான பிளஷர்ஸ் உங்களுக்கு பிளஷரா தெரியும். ஆனா நீங்க பிளஷர நோக்கி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பெயின் உங்கள ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் தான் வந்து உங்களுக்கான குரோத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வெயிட்டிங் ஃபார் யுவர் திங். எதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்களோ, அதுக்காக எவ்வளோ பேஷன்ஸா வெயிட் பண்றீங்க. பொறுமை உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க உண்மையிலே குரோத் அடைஞ்சுட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு நெருங்குன நண்பர் இருக்காரு. அந்த நெருங்குன நண்பர் வந்து ராஜாவுக்கு கீழ வொர்க் பண்ற ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. ஆனா எப்படி ஒரு நெருக்கமான ஒரு நண்பரா மாறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து,
அவருடைய ஒரு அவருடைய நாலேஜ் வச்சு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்ததுனால ராஜாவுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. கோஇன்சிடென்ஸா அந்த ராஜாவும் அந்த நெருங்கின நண்பரும் ராஜாவோட நெருங்கிய நண்பரும் வந்து ஒரு காட்டுல மாட்டிக்கிறாங்க ஒரு டைம். அந்த டைம்ல மாட்டுனோனே என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ராஜாக்கு கடுமையான பசி ஏற்படுது. சரி நம்ம நண்பர் தான் இருக்காரே, அவர்கிட்ட வந்து கேட்போம். அவர்ட்ட ஒரு ஐடியா கேட்டா, அவரால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அவர்னால. அவருடைய நாலேட்ஜ வச்சு நம்மளுக்கான சாப்பாட்ட இங்க வந்து கிரியேட் பண்ணிடுவாரு அப்படின்ற மாரியான ஒரு நம்பிக்கையில, அந்த பெர்சன பார்த்து கேட்கலான்னு திரும்பும்போது, அந்த பெர்சன் அந்த நெருங்கிய நண்பர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு கீழ உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சுடுறாரு. என்னப்பா இது நான் பசியில இருக்கேன். அப்ப அவரும் பசியில இருப்பாரு. ஆனா வந்து சாப்பாட தேடாம என்ன கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. இவர புத்திசாலின்னு நெனச்சோம். ஆனா என்ன இவ்ளோ பெரிய முட்டாளா இருக்காரு. சரி நம்மளே நம்மளுக்கான சாப்பாட தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு, இந்த அடர்ந்த காட்டுல வந்து சாப்பாட்டுக்காக தேடி அலையுறாரு. அப்போ வந்து ஒரு காட்டுவாசி கும்பல்ல பார்த்து அவங்க கிட்ட பேசி உணவு வாங்கிக்கிறாரு. உணவு வாங்கி சாப்பிட்டா, அவருடைய நண்பருக்கும் வந்து கொஞ்சம் உணவ எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போற அந்த டைமுக்கும் அந்த நண்பர் வந்து தியானம் கலையிற டைமுக்கும் கரெக்ட்டா இருக்கு. அப்ப அந்த சாப்பாட கொண்டு போய் அந்த நண்பர்கிட்ட குடுத்துட்டு, "என்னப்பா நான் வந்து உன்ன ஒரு பெரிய புத்திசாலின்னு நெனச்சேன். அதனால தான் உன்ன நண்பரா எடுத்துக்கிட்டேன். இவ்ளோ தூரம் நம்ம குளோஸா இருக்கோம். சாப்பாடு எவ்வளோ முக்கியமான தேவை. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் இறங்கி தேட ஆரம்பிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணும். ஆனா நீ என்னடான்னா உட்கார்ந்து தியானம் செய்துட்டு இருக்கிறது மூலியமா என்ன நடக்க போகுது? இந்த டைம்ல நீ தியானம் பண்ணி என்ன பண்ண போற?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அதுக்கு அந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "இல்ல இல்ல ராஜா, நான் வந்து இவ்ளோ நாள் வந்து என்னுடைய கடவுளோட அரும தெரியாம இருந்தேன். இன்னைக்கு தான் அவருக்கு வந்து என் மேல எவ்ளோ அக்கறை இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டெய்லி எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பிரேயர் பண்ற பழக்கம் இருக்கு. நான் வந்து காட்க்கு தேங்க் பண்ணுவேன். இன்னைக்கும் அந்த பழக்கத்த பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு தேடலாம்னு நெனச்சேன். ஆனா அந்த அந்த பிரேயர பண்ணி முடிச்சுட்டு கண்ண திறக்கும்போது, நான் சாப்பாட தேடி போல. சாப்பாடு என்ன தேடி வந்தது. ஆனா இது ஆச்சரியம் கிடையாது. இந்த ஊரே இந்த உலகமே வந்து பார்த்து வியக்கிற ராஜாவா இருக்கிற அக்பர் நீங்க. இந்த நான் சாதாரணமான ஒரு எம்ப்ளாயியா இருக்கிற பீர்பாலுக்கு வந்து ஒரு சாப்பாடு வந்து ஒரு பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு நீங்க யாருன்ற அந்த ஐடென்டிட்டிய ப்ரூவ் பண்ணி, அந்த சாப்பாட என்ட்ட எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கீங்க. அப்ப என்னுடைய காட் எவ்வளவு தூரம் என் மேல கருணையோட இருக்காரு பாருங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்லி, பேஷன்ஸ் உடைய ஒரு மதிப்ப புரிய வச்சாரு அந்த ராஜாக்கு. ஸோ அந்த பேஷன்ஸ் அந்த பொறுமை வந்து நம்ம எல்லாத்துக்குமே இறங்கி கஷ்டப்படணும், எல்லாத்துக்குமே இறங்கி போராடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உண்மையிலேயே குரோத் அடைஞ்ச பெர்சனா இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க வொர்க்க மட்டும் கரெக்ட்டா செஞ்சுட்டு, அமைதியா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு வரும்னு சொல்லப்படுற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். பொறுமையும் அதிகமா இருந்துட்டே இருக்கும். நம்பிக்கையும், பொறுமையும் உங்களுக்கு அதிகமா வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க குரோத் அடைஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்களே கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி இந்த பேஷன்ஸ் எப்படிப்பா வளர்த்துக்கிறது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சொன்ன மாரி தான். எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா யோசிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா சோசியல் மீடியா வரக்கூடாது. எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நம்ம வொர்க்க பார்த்தோம்னா, பொறுமை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். 3வது குவாலிட்டி நீங்க ஒரு குரோத் அடையணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வளர்த்துக்கணும்னா, மைண்ட் செட். உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சரி, உங்களுடைய மைண்ட் செட் மட்டும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பார்ட்னரா இருக்கும். நீங்க பிசினஸ் பண்ற பெர்சனா இருக்கலாம், பெட்டரான ரிலேஷன்ஷிப்ப தேடுற பெர்சனா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு பேஷனட்டா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெர்சனா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் மூலதனம், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட் மட்டும் தான். மைண்ட் செட் தான் உங்களோட லைஃப்பே வந்து ப்ராப்பரா கூட்டிட்டு போகும். ஏன்னா, எப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு தெரியுதோ, நீங்க ஒரே ஒரு சிந்தனை கூட நெகட்டிவா யோசிக்க மாட்டீங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது உங்கள பத்தியா இருந்தாலுமே சரி, மத்தவங்கள பத்தியா இருந்தாலுமே சரி, நெகட்டிவா யோசிக்கிறத விட்டுடுவீங்க. ஏன்னா, நம்மளோட தாட்ஸ் அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஏதோ ட்ரை பண்ணேன். பொத்துன்னு விழுந்துட்டேன். பிசினஸ் போயிருச்சு, இல்ல ரிலேஷன்ஷிப் போயிருச்சு, பிரேக்கப் ஆயிருச்சு. என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்படுற மாரியான தாட் நெறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா, அந்த இடத்துல வந்து உங்களுடைய தாட்ட மாத்தி, நீங்க ஏதோ பாஸ்ட்ல பண்ண ஒரு மிஸ்டேக்னால இப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தப்பா மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதே பாஸ்ட்ல நிச்சயமா நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க. ஏன் இந்த சிச்சுவேஷன்ல மாட்டுனது வந்து உங்கள நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமும் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்துல இல்ல. பிரசன்ட் தான் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரா மாறிட்டே இருக்கும். அப்ப பிரசன்ட்டா நீங்க நெறைய விஷயத்த கத்துட்டு மாத்திட்டே வரும்போது, நிச்சயமா உங்க ஃபியூச்சர் சூப்பரா மாறும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஃபுல்லாவே வந்து பிரசன்ட்ட நீங்க வச்சு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட் செட்ட பாசிட்டிவா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் உங்களுதுதான்றத மறந்துறாதீங்க. அந்த மாரியான தாட் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர் என்து தான். நான் வந்து வந்தே காட்டுவேன், வந்து தீருவேன்னு சொல்லப்படுற அந்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருக்கு. பிரசன்ட்ல நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் மூலியமா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க குரோத் அடைஞ்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டோன்ட் அஃப்ரைட் டூ ஃபெயில் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா உண்மையான குரோத் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஃபெயிலியர்ல இருந்து தான் வரும். சக்சஸ் டமால்னு வந்து விழுந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடா வந்ததோ அவ்வளோ ஸ்பீடா போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்து நீங்க பயப்படாம இருக்கணும். ஏன்னா கரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், தைரியமா நீங்க எவ்வளோ தூரம் செயல்படுறீங்களோ,
அந்த தைரியம் தான் உங்கள வந்து வாழ வைக்கும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். அதுல முக்கியமா நீங்க எதுல தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தோத்து போறதுக்கு ரொம்ப தைரியமா இருக்கணும். தோத்து போறதுக்கு நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். கம் ஆன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட் உங்களுக்கு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெற்றி உங்கள தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் தைரியம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தைரியம்னா என்னப்பா பயமே இல்லாம இருக்கிறது, வீரனா இருக்கிறது, வேற லெவல்ல இருக்கிறது அப்படி கிடையாது. தைரியம்னா ஃபுல் பயத்தோட இருக்கிறது. பயங்கரமா பயப்படுறது. ஏன்னா ஓஷோ அததான் சொல்றாரு. ஃபுல் பயத்தோட நீங்க இருக்கணும். நீங்க எத பார்த்தாலும் பயப்படணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மென்னா இருக்காங்கன்னா, ஒரு ஒரு வுமன பார்த்து, ஒரு கேர்ல பார்த்து ரிலேஷன்ஷிப் உள்ள கொண்டு வரணும். நல்லா இருக்காங்க. நம்ம கூட இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லப்படுற தாட் அவங்களுக்கு இருக்குன்னா, பயங்கர பயம் இருக்கணும். ஆனா, எந்த விஷயம் உங்கள அதிகமா பயம்புடுத்துதோ, அந்த பயத்தோட அத நீங்க செய்ய துணியணும். அப்பதான் நீங்க கரேஜான பெர்சனா மாற முடியும் அப்டின்ற மாரி ஓஷோ சொல்றாரு. ஏன்னா, பயமே இல்லாம நான் செய்றேன் அப்டின்னு சொல்லப்படுறது மிகப்பெரிய ஒரு பொய். பயமா இருக்கிறவங்க தான் அத செய்யணும்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா வரும். அத செய்யறவங்க தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா, இப்ப ப்ராப்பரா வந்து ஒரு கேர்ள் கிட்ட போய் ரிலேஷன்ஷிப்ல அவங்கள கொண்டு வரணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பீப்பிள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்கள எப்டி ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரது? எப்டி வந்து இந்த மீன தூண்டில் போட்டு புடிக்கிறது? எப்டி உங்கள எனக்கு புடிச்சிருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கணும். நான் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு, தைரியமா யார் ஓவர் திங்கிங் பண்ணாம போய் கேட்கறாங்களோ, அவங்களுக்கான ரிசல்ட் தெரியும். அப்ப அங்க அவங்க ஃபெயிலியர் அடைஞ்சாலுமே கூட சரி, சக்சஸ் அடைஞ்சா பிரச்சனை இல்ல. ஃபெயிலியர் அடைஞ்சா லேர்ன் பண்ணி அடுத்த ரிலேஷன்ஷிப்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அங்க ஃபெயிலியர் அடைஞ்சா அடுத்த ரிலேஷன்ஷிப். அப்போ எந்த இடத்துல நீங்க அதிகமா ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்களோ, அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயி, உங்களோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயி, நீங்க அதுல கத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் கரேஜ் வேணும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த கரேஜ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க குரோத் அடைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எபிலிட்டி டூ மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ், யூ வில் நாட் ஹேவ் எபிலிட்டி டூ மெயின்டெயின் யுவர் சக்சஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இது புத்தா சொன்ன ஒரு கோட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க இப்போ உங்களுக்கான சிச்சுவேஷன் அது எவ்வளவு மோசமா இருந்தாலுமே சரி, ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலுமே கூட சரி, எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம். இல்ல சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து திட்டிட்டே இருக்கோம். இல்ல வந்து குவிட் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்ற மாரியான எண்ணம்லாம் உங்களுக்கு அதிகமா வந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்கள நோக்கி வந்துட்டு இருக்க சக்சஸ நீங்களே ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்க வந்து மோட்டிவேஷனா ஒரு விஷயம் செய்யறதுக்கும், தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டே வர்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. கன்சிஸ்டன்சி தான் வந்து ப்ராசஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுடைய ப்ராசஸ் நீங்க பண்ண, நீங்க அந்த ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம உங்களுக்கான அந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டே இருக்குன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ பார்த்து நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். நீங்க பண்ற வேலைய நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டே போனீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வர வேண்டியது வந்தே தீரும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. அந்த இடத்துல வந்து இயற்கை அங்க தான் உங்கள டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட். எந்த அளவு நீங்க இதுல வந்து இறங்கி தேடுறீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்க்கும். அந்த சமயத்துல நீங்க குவிட் பண்ணிட்டாலோ, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ, சக்சஸ ஸ்டாப் பண்ணிடும். இல்ல நீங்க தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கான விஷயத்த நோக்கி வந்துட்டே இருக்கீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கான அந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்போ நீங்க வந்து குரோத் அடைஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி கன்ஃபார்மா வந்து உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸ பார்த்து, உங்களுக்கான கஷ்டத்த பார்த்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய ப்ராசஸ நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எல்லாருமே வந்து வித்தவுட் த வேர்ல்ட் ஐ மீன் நம்மள தாண்டி வெளியில இருக்கிற ஒரு உலகத்த எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லப்படுற ஆசைய நம்ம பட்டுட்டு இருக்கோம். அது வந்து பணம், பேர், புகழ் நான் சொன்ன மாரி வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, பணம், பேர், புகழா இருக்கலாம், பெட்டரான ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே நம்பளுடைய டெம்பரவரியான ஒரு விஷயம். நம்மள சுத்தி என்ன இருந்தாலுமே கூட சரி. இன்னைக்கு நம்ம வந்து மாளிகை கோபுரத்துல இருக்கலாம். திடீர்னு நாளைக்கு வந்து கீழ வரலாம். திடீர்னு மேல போலாம். இன்னைக்கு நம்ம கூட நல்லா பழகுற பீப்பிள் நாளைக்கு நம்மள ஏமாத்திட்டு போலாம். இன்னைக்கு நம்மள ஏமாத்துற பீப்பிள் நம்மளுக்கு நாளைக்கு நல்லா உண்மையா இருக்கலாம். அப்ப எதுவுமே எல்லாமே வந்து டெம்பரவரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஊர்ஜிதப்படுத்திக்கணும். அப்படி வெளியில இருக்கிற எல்லாமே டெம்பரவரின்னு தெரிஞ்சுட்டோம்னா, பெர்மனன்ட்டா இருக்கிற விஷயத்து மேல நம்ம ஃபோக்கஸ் போவோம். அதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். வித்தின் ஆர் செல்ஃப் வில் பி வித்தவுட் ஆர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்ப பொருளுடைமைன்னு சொல்லப்படுற மெட்டீரியலிஸ்டிக்லாம் டெம்பரவரி நில்லாம போயிடும். ஆனா உள்ளம் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஊக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா, இழந்ததுக்கு மேலயும் உங்களால அடைய முடியும். இழந்தாலும் திருப்பி எழுந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த விஷயத்த நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க உண்மையான குரோத் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்களே ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.